முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மகளிருக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் அறிவித்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதியதாக நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் என்கிற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த திட்டமானது விவசாய தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தை சேர்ந்த பெண்களை நில உடைமையாளர்களாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டது. சுருக்கமாக தாட்கோ என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. விவசாய பயன்பாட்டுக்காக நிலத்தை வாங்கும் பொழுது அந்த நிலத்தினுடைய சந்தை மதிப்பில் கிட்டத்தட்ட 50% அல்லது அதிகபட்சமாக ரூபாய் 5 லட்சமோ மானியமாக வழங்கப்படும் என்றும், நன்செய் நிலமாக இருக்கும் பட்சத்தில் அதிகபட்சமாக 2.5 ஏக்கர் நிலம் அளவிற்கும், புஞ்சை நிலமாக இருக்கும் பட்சத்தில் 5 ஏக்கர் நிலம் அளவிற்கும் விவசாய நிலத்தை வாங்கிக் கொள்ள இந்த திட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்படுகிறது. இந்த நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் பயனாளிகள் பெற்றிருக்க வேண்டிய தகுதிகள் என்னவென்று பார்க்கையில், இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கக்கூடிய பெண் விண்ணப்பதாரரின் வயதானது 18 முதல் 55 வயதுக்குள் இருக்க வேண்டும் என்றும், குடும்பத்தின் ஆண்டு வருமானமானது ரூபாய் 3 லட்சத்திற்கு அதிகமாக இருக்கக்கூடாது எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கக்கூடிய பெண் விண்ணப்பதாரருக்கு சொந்தமாக விவசாய நிலம் இருக்கக்கூடாது என்றும், விண்ணப்பிக்கக்கூடியவரின் தொழிலானது விவசாயமாக இருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்பதாரர் அவருடைய பெயரிலோ அல்லது அவருடைய குடும்ப உறுப்பினர்களின் பெயரிலோ நிலத்தை வாங்கிக் கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது. நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டத்தின் கீழ் வாங்கப்படும் நிலங்களுக்கு 100% அளவிற்கு முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திலிருந்து முழுமையாக விலக்கு அளிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கு கூடுதல் நிபந்தனையாக இந்த திட்டத்தின் கீழ் வாங்கப்படும் நிலமானது அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் விற்கப்படக்கூடாது என்பதும் கூடுதல் நிபந்தனையாக உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தை சேர்ந்த பெண்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய தாட்கோவின் மாவட்ட மேலாளரை அணுகி கூடுதல் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது. நன்றி.